SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 16/2/2025. இடம் ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு தைரியம் வந்துவிட்டதாகவும் புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலம் இதுதான் என்பதை உணர்ந்து பெண்கள் புகார் கொடுக்க முன் வருகிறார்கள் என குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. கடந்த காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எத்தனை நாள், 14 நாள் காத்திருந்தாங்க. அப்போ கூட அவங்க புகார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை. எனவே பெண்கள் அச்சப்பட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என்று அச்சப்பட்டார்கள். அதனாலே பெண்கள் வெளியே புகார் கொடுக்க தயங்கினார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு பலத்த பாதுகாப்பு இருக்கின்றது என்கின்ற காரணத்தாலே பெண் உரிமை பாதுகாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையிலே பெண்கள் தங்களுக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதை உடனடியாக புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை தந்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி.